பிரைஸ் த லார்ட். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். நான் தேசத்தை பாழாக்குவேன், அதிலே குடியிருக்கிற உங்கள் சத்துருக்கள் பிரமிப்பார்கள். அமேன். இந்த அதிகாரத்திலே கூட 2 காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நமக்கு கிடைக்கின்ற பலனும், அதே போல நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் நடக்கும் பொழுது நமக்கு வரக்கூடிய தண்டனைகளும். இந்த கீழ்ப்படியாமையினால் வரக்கூடிய தண்டனைகளை குறித்து சொல்லும் பொழுதுதான் இங்கே 32ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் தேசத்தை பாழாக்குவேன், அதிலே குடியிருக்கிற உங்கள் சத்துருக்கள் பிரமிப்பார்கள் என்று. அமேன். சத்துருக்களே நமக்கு ஒரு தீங்கு செய்யதான் நினைக்கிறார்கள். அவர்கள்தான் சத்துருக்களா இருக்கிறார்கள். அவர்களே பிரமிக்கும்படியாக கர்த்தர் ஒரு விஷயத்தை செய்கிறார். அதுதான் கீழ்ப்படியாமைக்கு வரக்கூடிய பலன். அமேன். இந்த வார்த்தைகள் கேட்பதற்கு கடினமாக இருந்தாலும் எதனால் இது வருகிறது என்று பார்த்தோம்னா, நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளின்படி நடவாமல் நம்முடைய இஷ்டத்திற்கு, அதாவது பாவம் செய்கிறவர்களாய் நாம் வாழும்பொழுது இந்த தண்டனைகள் நம்மேல் வருகிறது. அதிலும் நாம் பார்த்தோம்னா ஆண்டவர் நமக்கு வாய்ப்புகளை கொடுக்கிறார். இங்கே தண்டனைகளை குறித்து சொல்லிவிட்டு ஆண்டவர் ஒரு வார்த்தையும் சொல்லுகிறார். இவ்விதமாய் நான் உங்களுக்கு செய்தும் இன்னும் நீங்கள் எனக்கு செவி கொடாது இருந்தால் உங்கள் பாவங்களின் நிமித்தம் பின்னும் 7 தனையாக உங்களை தண்டித்து உங்கள் வல்லமையின் பெருமையை குறித்து உங்கள் வானத்தை இரும்பை போலவும் உங்கள் பூமியை வெண்கலத்தை போலவும் ஆக்குவேன். உங்கள் பலன் விருதாவிலே செலவழியும், உங்கள் தேசம் தன் பலனையும் தேசத்தின் மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்க மாட்டாது. அமேன். அதற்கப்புறம் திரும்பவும் தண்டனைகளை குறித்து சொல்லிவிட்டு ஆண்டவர் திரும்பவும் சொல்கிறார். நான் செய்யும் தண்டனையினால் நீங்கள் குணப்படாமல் எனக்கு எதிர்த்து நடந்தால் நான் உங்களுக்கு எதிர்த்து நடந்து உங்கள் பாவங்களின் நிமித்தம் 7 தனையாக வாதித்து. அமேன். திரும்பவும் அதற்கீழே பார்த்தோம்னா தண்டனைகளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உங்கள் மேடைகளை அழித்து உங்கள் விக்கிரக சிலைகளை நீர்த்துளியாக்கி உங்கள் உடல்களை உங்கள் நரகலான தேவர்களுடைய உடல்கள் மேல் எறிவேன். என் ஆத்துமா உங்களை ஆரோசிக்கும். ஆமேன். இந்த ஆரோசிக்கும் என்றால் என்ன அர்த்தம் என்று பார்த்தோம்னா, மிகவும் உங்களை வெறுத்து விடுவேன் என்று அர்த்தம். ஆண்டவர் பார்த்தோம்னா நாம் தவறு செய்த உடனேயே ஆண்டவர் நம்மை வெறுக்கவில்லை. சில சிச்சைகளை அனுமதிக்கிறார். அந்த சிச்சைக்கும் நாம் கீழ்ப்படியலனா திரும்பவும் 7 தனமான சிச்சையை நமக்கு கொடுக்கிறார். அப்படி ஆண்டவர் நம்மை சிச்சித்து எத்தனை முறை நம்மை சிச்சித்தாலும் நாம் மனம் திரும்பாமல் போகும்பொழுது ஆண்டவர் நம்மை ஆரோசிக்கிறார். ஆமேன். அதாவது முற்றிலும் நம்மை வெறுத்து விடுகிறார். ஆனால் அதே போல நாம் எப்பொழுது தண்டனையை பார்த்து நம்முடைய இருதயத்தில் நாம் சிந்தித்து கொண்டு நாம் எப்பொழுது மனம் திரும்புகிறோமோ அப்பொழுது ஆண்டவர் நம்மை திரும்பவும் எடுத்து அவருடைய பிள்ளைகளாய் வைக்கிறார். அதை குறித்து தான் இங்கே பார்க்கிறோம். அவர்கள் எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணி நடப்பித்த தங்கள் அக்கிரமத்தையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தையும் அறிக்கையிடுகிறதும் அன்றி அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடியினால் நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து அவர்களுடைய சத்துருக்களின் தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விட்டதையும் அறிக்கையிட்டு விருத்த சேதனமில்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொண்டால் நான் யாக்கோபோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் ஈசாக்கோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் ஆபிரகாமோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் நினைப்பேன், தேசத்தையும் நினைப்பேன். தேசம் அவர்களாலே விடப்பட்டு பாழாய் கிடக்கிறதினாலே தன் ஓய்வு நாட்களை ரம்மியமாய் அனுபவிக்கும். அவர்களின் நியாயங்களை அவமதித்து அவர்களுடைய ஆத்துமா என் கட்டளைகளை வெறுத்தபடியினால் அடைந்த தங்களுடைய அக்கிரமத்தின் தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொள்வார்கள். அவர்கள் தங்கள் சத்துருக்களின் தேசத்தில் இருந்தாலும் நான் அவர்களை நிர்மூலமாக்கத்தக்கதாகவும் நான் அவர்களோடே பண்ணின என் உடன்படிக்கையை அபத்தமாக்கத்தக்கதாகவும் நான் அவர்களை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன். நான் அவர்கள் தேவனாகிய கர்த்தர். அவர்களுடைய தேவனாய் இருக்கும்படிக்கு நான் புறஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை புறப்பட செய்து அவர்களுடைய முன்னோர்களோடே நான் பண்ணின உடன்படிக்கையை அவர்கள் நிமித்தம் நினைவு கூறுவேன். நான் கர்த்தர் என்று சொல் என்றார். ஆமேன். இங்கே பார்த்தோம்னா தேவன் நம்மை சிட்சிக்கிறார். நம்முடைய தவறுகளுக்காக நம்மை சிட்சிக்கிறார். நம்மை முற்றிலும் அழித்து விடாமல் நம்மை சிட்சிக்கிறார். ஏனென்று பார்த்தோம்னா நாம் மனம் திரும்பி அந்த பாவத்தை வெறுத்து
ஆண்டவரிடத்தில் வரும்படியாக. ஆமென். அப்பவும் நாம் மனம் திரும்பாமல் நம்முடைய இருதயத்தை நாம் கடினப்படுத்தும் பொழுது திரும்ப திரும்ப ஆண்டவர் நம்மை சிட்சிக்கிறவராய் இருக்கிறார். அதை காட்டிலும் 7 மடங்காகவும் நம்மை சிட்சிக்கிறவராய் இருக்கிறார். அப்பவும் நாம் மனம் திரும்பாமல் நாம் செய்வதுதான் நியாயம் என்று நம்முடைய இருதயத்தில் நினைத்து கொண்டு ஆண்டவரிடத்தில் திரும்பாமல் நாம் மறுபடியும் நாம் பாவம் செய்யும்பொழுது ஆண்டவர் நம்மை ஆலோசிக்கிறார். அதாவது முற்றிலும் நம்மை வெறுத்து விடுகிறார். ஆனால் அதே போல நாம் ஆண்டவருடைய சிட்சையை நினைத்து மனம் திரும்பி நம்மை தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து, நான் செய்த பாவத்திற்கு தான் இந்த தண்டனைகள் எனக்கு கிடைத்தது, இது நியாயம்தான் என்று நாம் ஒப்புக்கொண்டு ஆண்டவரிடத்தில் திரும்பும்பொழுது அவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். அவர் நம்மை கைவிடாதவராய் இருக்கிறார். ஆமென். திரும்பவும் அவர் பண்ணின உடன்படிக்கையை நினைத்து நம்மை கைவிடாதவராய் இருக்கிறார். ஆமென். ஆகையால் நாமும் தேவனுடைய சிட்சிப்பை அற்பமாக எண்ணாமல், தேவன் நம்மை சிட்சிக்கும் பொழுது நமக்கு அந்த பாவத்தை உணர்த்தும் பொழுது நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தாமல் ஆண்டவரிடத்தில் திரும்பவும் அவரே நம்மை நடத்துவார். அவர் நம்மை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டார். அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறார். நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆமென். அவருடைய உண்மையே நம்மை நடத்தும். ஆகையால் ஆண்டவருக்கு பிரியமானதை மாத்திரம் நாம் செய்ய நாடுவோம். அதற்கென்று ஆண்டவரிடத்தில் கிருபை கேட்போம். அவர் நம்மை நடத்துவார். ஆமென்.